பிரைஸ் தி லார்ட். இந்த மகன் கல்யாணம் முடிச்சிருந்தார். ஆனால் எல்லாரும் கேட்டாங்க இன்னும் குழந்தை இல்லையான்னு. நான் போன முறை வரும்போது விண்ணப்பத்தை எழுதி போட்டுட்டு போனேன். அவங்களும் வெளிநாடு போகிறதுக்காகத்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட வார்த்தைகளை கேட்காம கடவுள் எந்த வார்த்தைக்கு என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தாரு. போன வீக் எனக்கு பதில் கிடச்சிச்சு. என் மருமகள் கன்சியாகி இருக்கான்னு, அவள் இப்போ 3 மந்த்தாக இருக்கிறான்னு சொல்லி நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றேன். அதே போல் நான் பெரிய கடன் தொல்லையில் இருக்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஒரு 15 லட்சம் நான் கடன் வாங்கியிருக்கிறேன். அந்த கடனுக்கு எப்படியோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் கட்டிக்கிட்டு போகிறேன். ஆனால் அவங்க எனக்கு போன வீக் ரொம்ப கரைச்சி கொடுத்துட்டாங்க எனக்கு காசை கேட்டு. அப்போ போன வெள்ளிக்கிழமை நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்தோனியாருக்கும் ஏசுநாதருக்கும் தேவமாதாவுக்கும் கடவுளே நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்குறேனே, நான் கேட்குறேன் எனக்கு வர வேண்டியதையும் தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் தரையில்றாங்க, பயங்கர தடையாக இருக்குது, பரவாயில்ல நீங்களும் என்னையை கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு. அப்போ உடனே கால் பண்ணி அவங்க என்னை வர சொன்னாங்க. நடக்கிறது என்ன நடந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அந்த இடத்துல பல முறை என்ன ஏசி இருக்கிறாங்க. ஆனால் என்ன கண்டதும் அவர் ஏசலை. அப்போ கடவுள் வார்த்தையை சொல்லியிருக்காரு தானே, நீ போகும்போத வழக்காடுறதுக்கு போகும்போத நீ பகைவரிடம் போயிட்டு பேசிப்பார், அது சரி வரும்னு. நான் போனேன், போயிட்டு அவரிடம் பேசின பிற்பாடு எனக்கு 3 மந்த் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே எனக்கு தர சொல்லி நான் இந்த கடவுளுக்கு கோடாட கோடி நன்றி செலுத்துக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு கொடுக்க வேண்டியவங்க அந்த கடனை கொடுத்தா என் பிரச்சனை முடியும்னு சொல்லி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை கைவிடலை, இனியும் கைவிட மாட்டார் என்று நான் அவரை நம்புகிறேன். நன்றி.